இப்போ தெரிஞ்சுக்கிட்டா சடக்குன்னு தள்ளிடும். கடக ராசிக்கு இப்போ ரொம்ப நல்ல நேரம், தொட்டதெல்லாம் தொடங்கும். வீவா வேண்டாம். ரேவதி சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேனா சுவையான அமுதே செந்தமிழாலே. கன்னி ராசிக்காரங்க பயங்கர புத்திசாலி. நீங்கள் இப்போ காரியங்கள்லாம் கைகூடணும்னா வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு 1/2 கிலோ சுண்டல் போல் அவிச்சு தானம் பண்ணுங்க. இல்லை அது கஷ்டமாக இருக்குன்னா ஒரு 3 நெய் தீபம் போடுங்க. நவகிரகத்தில் குரு மஞ்சள் துணி சுற்றி இருப்பாங்க, வடக்க பார்க்க இருப்பார். அங்கே உள்ளவங்களை கேட்டால் சொல்லுவாங்க. அந்த விளக்கு போடுற இடத்துல 3 நெய் விளக்கு வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை நினச்சி போடுங்க, நல்லாயிருக்கும். கன்னி ராசிக்காரங்க அழகாக இருப்பாங்க, வெகு புத்திசாலியாக இருப்பாங்க, காதல் திருமணம் தேடி வரும். கன்னி ராசிக்கு அதிபதி புத பகவான். அதனால் நீங்கள் என்ன செய்யலாம், புதன்கிழமை தோறும் பெருமாளை போய் கும்பிடலாம். 5 சுற்று சுற்றணும். சுற்றி கும்பிட்டு 1 முளை துளசி சாத்தினீங்கன்னா நல்லாயிருக்கும். அஷ்டமத்து சனி உங்களுக்கு படுத்த தான் செய்யும். அதுவும் சிம்மம், மேஷம், விருச்சிகம் இந்த மாதிரி ராசிகளை ரொம்ப படுத்தும். கடகம், ஏன்னா அதுக்கு பகிர இடங்கள். அது இப்போ நிம்மதி இல்லை, கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. என்ன செய்யுங்க, வெள்ளிக்கிழமை தோறும் அம்பிகைக்கு போய் 3 நெய் விளக்கு போடுங்க. அம்பிகைகிட்ட கொடுக்குற குங்குமத்தை வாங்கி தினமும் வைங்க. அதோட கடகராசிக்கு இப்போ பொன்னான நேரமா, குரு 2ஆம் பார்வையாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. அடுத்தால கடகத்துக்கு தான் வரப்போகிறார். அதோட நான் இப்போ ஒருத்தங்களுக்கு சொன்ன மாதிரி லலிதா சகசரநாமம் சொல்லுங்கள். சொல்ல உங்களுக்கு நேரம் இல்லையா, போட்டு கேளுங்க. அம்பிகை சம்பந்தப்பட்ட பாடல்களை கேளுங்க, மன நிம்மதி தானே கிடைக்கும். ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன். சந்திரன் உச்ச வீடு. தாயார்கிட்ட ரொம்ப பாசமாக இருப்பீங்க. மாமியார் வழி உதவிகள் நல்லா கிடைக்கும். நீங்கள் மகாலட்சுமியை போய் வெள்ளிக்கிழமை தோறும் கும்பிட்டால் நல்லது. மகாலட்சுமி பாடல்கள் போட்டு கேட்கலாம். வீட்டு பூஜை செல்ஃபில் அமர்ந்த நிலையில் மகாலட்சுமி வச்சு கும்பிடலாம். வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமிக்கு 3 நெய் விளக்கு போட்டு கும்பிடுங்க, வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். ரிஷபராசிக்காரங்களே சொகுசான வாழ்க்கை உடையவங்களாக தான் இருப்பாங்க. மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது சுக்கிரன் சம்பந்தப்பட்டவங்களுக்கு சொகுசான வாழ்க்கை உண்டு.